வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். யூஸ்வலாக ரவையில் கேசரி பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா க்யூப்ஸாக கட் பண்ண ப்ரெட்டை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 8 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா எண்ணெய் குடிக்காது. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சுக்கலாம். யூஸ்வலாக பண்ணுற ரவா கேசரியை விட இதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாங்குகிற ப்ரெட் மீதமானாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது கலர் ஓரளவுக்கு நமக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற ப்ரெட்டையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துருக்குறோம். இது கூட 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறோம். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இது கூட சேர்த்துடலாம். ப்ரெட் பொடி பண்ண தேவையில்லை. பால் வற்றி வர்றப்ப ப்ரெட் நல்லா சாஃப்டாயிரும். உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா